فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஓரிரை கொள்கையும் ஒற்றுமை கோஷமும். இந்த தலைப்பு தரப்பட்டதற்குரிய முக்கியமான காரணம், சமுதாயத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஷாஃபி மதுஹப் என்று இருக்கும், ஹனஃபி மதுஹப் என்று இருக்கும், மாலிக் மதுஹப் என்று இருக்கும், ஹம்பலி மதுஹப் என்று இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தாலும் நாமெல்லாம் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே ஒன்றுபட்டு கொள்ள வேண்டும். நமக்குள்ளே எந்த விதமான ஒரு பிரிவினையும் இருக்கக்கூடாது என்று இந்த தௌஹீது ஜமாத்தை தவிர மற்ற இயக்கங்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன. காதிரியா என்ற தரிக்கிலே ஒருவன் இருப்பான், ஜிஷ்தியா என்ற தரிக்காவிலே இருப்பான். நல்ல வேலை குஷ்தியா தரிக்கான்னு வைக்காம பண்ணானோ. அடுத்து சுகரவருதியா, அவன் சுகர் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும்போது சுகரவருதியா தரிக்கா, அப்படி ஒரு தரிக்கா இருக்குது. ஷாதிலியா தரிக்கா, அதற்கடுத்து காதிரியா தரிக்கா, இப்படி பல தரிக்காக்கள். இந்த தரிக்காக்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் இருக்கலாம். இருந்தாலும் அவர்களும் சமுதாயத்திலே ஒற்றுமையாக இருந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான ஒரு பிரிவினைகளும் இருக்கக்கூடாது. நாம் எல்லோருமே ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இயக்கங்கள் தலைகாட்டி உள்ளன. அடுத்து தொழுகையிலே நெஞ்சு மேலே கையை கட்டினால் பள்ளிவாசலிலே பிரச்சனை ஏற்படுகின்றது. அதனால நாமும் அந்த சுன்னத்தை எல்லாம் கடைபிடிக்க தேவையில்லை. தொழுகையிலே விரல் அசைத்தோம் என்றால் சில பள்ளிகளில் இப்போது நம்முடைய தௌஹீத் ஜமாத் தமிழகத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு பகுதியிலே அப்போதுதான் வளர்ந்து கொண்டிருக்கும், இன்னொரு பகுதியிலே இறைவனுடைய அருளால் வளர்ந்து அங்கு அது ஒரு ஜமாத்தாக திகழ்ந்து கொண்டிருக்கும். அந்த ஜமாத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இத்தனோண்டு பையன், அவன் அழகா விரல் அசைச்சுக்கிட்டு இருப்பான். நம்முடைய குழந்தைகள் எல்லாம், வருங்கால தலைமுறையினர் எல்லாம், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் இப்போது தொழுகையிலே விரல் அசைக்க ஆரம்பித்து விட்டார்கள். நெஞ்சுக்கு மேலே
தொழுகையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டியது போன்று கைகளை கட்டிக்கொள்கின்றார்கள். ஆனால் இது புதிதாக ஒரு பகுதியிலே இந்த சுன்னத்து கடைபிடிக்கப்படுகின்றது என்றால், அந்த பள்ளியில் தொழக்கூடியவன் அவன் தொழுகிறானோ இல்லையோ, இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்ற இறையச்சமே இல்லாமல் பக்கத்தில் ஒருதன் விரலை அசைச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு நம்ம தொழுகை முடிந்த உடனே ஒரு விடை கண்டாக வேண்டும் என்ற உடனே விரல் அசைக்கிறது அவன் கண்ணை குத்துறது போன்று இருக்கின்றது. அதனால தொழுது முடிச்ச உடனே அடிக்கிறான். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். ஹவுஸ்ல தூக்கி கொண்டு போட்ட இடமெல்லாம் இருக்கிறது, கை அசைக்கிறான் என்று சொல்லி. 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள், விரலை அசைக்கக்கூடியவர்கள், தொப்பி போடாதவர்கள், நெஞ்சுக்கு மேல் கைகளை கட்டக்கூடியவர்கள் இந்த பள்ளியிலே தொழுவதற்கு அனுமதி இல்லை என்று பள்ளிவாசலினுடைய கரும்பலகைகளிலே எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படியெல்லாம் பிரச்சனை தேவையா? நமக்கு மத்தியில் ஒற்றுமை குலைந்து போய்விடும் என்று சில அமைப்புகள் பிரச்சாரம் செய்து அந்த பிரச்சாரத்தை ஒரு சிலர் வரவேற்கவும் செய்கின்றார்கள். ஆமா, சரிதான என்று வரவேற்கவும் செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் பார்க்கிற காரணத்தால் இந்த தலைப்பிலே அந்த ஒற்றுமை என்பது கோஷம்தான், அதன் மூலமாக சமுதாயத்தை ஒன்றுபடுத்த முடியாது. மார்க்க சட்டத்தை சொல்கின்ற போது அது பிரிவினையை ஏற்படுத்தும், விரல் அசைக்கின்ற போது அது பிரிவினையை ஏற்படுத்தும். நெஞ்சின் மேல் கை கட்டுவது, விரலை தொழுகையிலே நெஞ்சின் மீது கை கட்டுவது அது பிரிவினையை ஏற்படுத்தும் என்று சொல்கின்றார்கள் என்றால் இவர்கள் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஒற்றுமை குலைந்து போகும் என்ற இந்த சித்தாந்தத்தை யார் வைத்தார் என்று பார்க்கின்ற பொழுது இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற இயக்கத்தினர், அவர்கள் எகிப்திலே தோன்றியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை நாங்கள் தூய வடிவத்தில் தருகிறோம் என்று தான் சொல்லி புறப்பட்டார்கள். ஹசனுல் பன்னா என்பவர் அதனுடைய தலைவர். இஹ்வானிய சித்தாந்தம் என்று இதற்கு சொல்வார்கள். அவர்தான் தெளிவாக குறிப்பிட்டார், தராவிகி 8 ரக்காத்துக்களா 20 ரக்காத்துக்களா என்று நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டு தெருவிலே ஒருவருக்கொருவர் உங்களையே வெட்டி மாய்த்துக் கொள்கின்றீர்கள், இது கூடுமா? சமுதாய ஒற்றுமை என்பது ஃபர்து, இது போன்ற சுன்னத்து என்ற இந்த மசாயில் விஷயத்தில், சிறு சிறு சட்டங்கள் விஷயத்தில் நாமெல்லாம் இப்படி பிரிவுபடுவது கூடுமா? ஒரு சுன்னத்து, ஒற்றுமை என்பது ஃபர்லு, அது கடமை என்ற இந்த வாதத்தை அவர்கள் வைத்தார்கள். இதை ஒரு கூட்டம் நம்பிக்கொண்டு அதிலே பிறந்ததுதான் ஜமாத் இஸ்லாமி போன்ற அமைப்புகள் எல்லாம். மௌதூதியும் அந்த சித்தாந்தத்தை எடுத்து வைக்கின்றவர் தான். இந்த சித்தாந்தம் எகிப்திலே தோன்றி அது மறைந்து போய்விட்டது. அதை இன்றைக்கு சமுதாய மக்களுக்கு மத்தியிலே வைக்கின்றார்கள். இந்த சித்தாந்தம் சரிதானா என்று நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அலா இன்ன ஷைத்தான கது யைஸ அன் யுஅபத ஃபீ பிலாதிக்கும் ஹாதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபக பகுதியில், மக்காவில், மதீனாவில் ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டி விட்டார்கள். அப்படி நிலைநாட்டிய பிறகு அந்த நாட்டில் எங்கேயுமே ஒரு கபரை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்க முடியாது.
சவுதி அரேபியாவுடைய மன்னர் ஃபஹது, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். அந்த மன்னர் இறந்தாரு. சாதாரண கல்லறை கூட கிடையாது, மண்ணறையில் போய் புதைச்சிட்டு வர்றாங்க. கரு மண்ணு. அந்த மண்ணில் ரியாத்தில் மண்ணில் தோண்டி புதைத்து விட்டு வருகின்றார்கள். அவன் நினைச்சா மும்தாஜுக்கு ஷாஜஹான் தாஜ்மஹால் கட்டினார்களா, அதை விட 10 தாஜ்மஹால் கட்டலாம். கட்டினார்களா? ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட அந்த அஸ்திவாரத்தினுடைய அடிப்படையில் அந்த நாடு இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன அஸ்திவாரம்? தரைமட்டத்திற்கு மேல் உயர்த்தப்பட்ட எந்த ஒரு கபரும் உடைக்காம விட்டுறாதீங்கன்ட்டான். இப்ப நம்முடைய ஊர்களில் பள்ளிவாசல்கள் நீங்கள் பார்த்தீர்கள், பக்கத்தில் அட்டாச்சு பாத்ரூம் மாதிரி ஒன்று பக்கத்தில் வச்சிருப்போம். அங்க அல்லாஹ்ட்ட கேட்டிருப்பான், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அங்கிருந்து வெளியே வருவான், நாதாவே நீதா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அல்லாஹ் எனக்கு போதா, அல்லாஹ் எனக்கு பத்தாது. இங்க வந்து நிற்கிறான். சாம்பிராணி, பத்தி, சந்தனம் பார்க்குறோமா? இதுல தாய்மார்களுடைய கூட்டம் மொய்க்குது. அவங்க அந்த தர்கா வாசல்ல வந்த உடனே இந்த விரல்ல ஒரு முத்தம் கொடுத்துக்குருவாங்க. அந்த அவுலியாக்களுக்கு ஒரு வணக்கம், சல்யூட். பார்க்குறோம்ல? அப்ப இது மாதிரியான இந்த வணக்க தர்பார்கள், தர்காக்கள் இதுவெல்லாம் சவுதியில கிடையாது. உடைச்சி தரமட்டம் ஆக்கிட்டாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க பாருங்க, மணியான வார்த்தை, கது ஏய்ஸ ஷைத்தானு அன் யுஅபத ஃபீ பலாதிக்கும் ஹாதிஹி, இந்த ஊர்ல அவனுக்கு இனிமேல் வணங்குவதற்கு எந்த ஒரு நாதியும் இருக்காது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், இருந்தாலும் சதகுனு லஹு தாஅத்துன், அவனுக்கும் ஒரு அற்ப சந்தோஷம் இருக்கின்றது. ஷைத்தானுக்கு அவனுடைய ஆட்சி முடிந்து போய்விட்டாலும் அவனுக்கு சில ஒரு அல்ப சந்தோஷம் இருக்கிறது. அது என்ன? ஃபீமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும், உங்களுடைய அமல்கள்ல நீங்கள் எதை மட்டரகமாக கருதுகின்றீர்களோ அந்த அமல்கள்ல ஷைத்தானுக்கு சில ஆசைகள் நிறைவேறும். ஃபஸயரல்லா பிஹி, அதை கொண்டு அவன் திருப்திப்பட்டுக் கொள்வான். அது என்ன? விரல் அசைக்கிறதா? அதெல்லாம் சின்ன ஒரு சுன்னத்துங்க, தேவையில்லை. விடுறானா? இதுல ஷைத்தான் சந்தோஷம் அடைகின்றான். நெஞ்சுக்கு மேல கை கட்டுறது, அதெல்லாம் வந்து சும்மா சாதாரண சுன்னத்தான். பள்ளிவாசல்ல பிரச்சனை வரும் இல்ல, ஒற்றுமை குலைஞ்சிரும் இல்ல, அதனால நாம தொப்புள் கீழே கொண்டு போயிட வேண்டியது. அடுத்து தராவிகி 8 ரக்காத்துக்களா 20 ரக்காத்துக்களா? 8 ரக்காத்துக்கள் யாரு தொழுதது? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதது. அத ஒருவன் செய்ய மாட்டேன் என்று மறுத்தால் சுன்னத்தை மறுக்கிறான், ஷைத்தானுக்கு வழிபடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள். இதுல சின்ன அமல் பெரிய அமல்லாம் என்று பார்க்க முடியாது. ஒரு தகப்பனாரு பையனை பார்த்து கடைக்கு போய் விட்டு வா என்று சொல்கின்றார். அப்படி சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் அரிசி போன்ற விஷயங்கள்லாம் வாங்க சொல்லுங்க, நான் வாங்குறேன். இந்த சோப்பு, இந்த சீப்பு, இந்த கண்ணாடி இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். செருப்பால் அடிக்க மாட்டாரு தகப்பனார். என்னுடைய உத்தரவிடா செய்யி. டீ வாங்க மாட்டேன், மிட்டாய் வாங்க மாட்டேன், இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது என்று சொல்வாரே, அதை போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை அங்கு புறக்கணிக்கப்படுகின்றதா, பின்பற்றப்படுகின்றதா? இதை பார்க்க தவற விட்டு இது என்ன சுன்னத்தா, இது என்ன ஃபர்லா, அத கட்டளை யாருடைய கட்டளை? இன்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத்து ஒன்றை நிறைவேற்றிருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் பாருங்கள். விரல் அசைக்கும் போதெல்லாம் எல்லா பள்ளி வாசல்லையும் அடிச்சான். இன்றைக்கு அந்த விரலை அசைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் நிலை பெறவில்லையா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் இன்றைக்கு கையசைக்க ஆரம்பித்து விட்டார்களா இல்லையா?
ஒரு ஜெனரேஷன் இன்றைக்கு உருவானதா இல்லையா? இப்போது இனிமே அவனும் அடிச்சு அடிச்சு பார்த்தான், நம்மளை துரத்தி துரத்தி பார்த்தான். இனிமே இந்த நஜாத்காரங்களை நம்ம அடிக்க முடியாதுரா அப்படின்னு அவன் தான் ஒதுங்கினானே தவிர, இந்த தௌஹீத் ஜமாத் இந்த சுன்னத்தை நிறைவேற்ற இதுவரைக்கும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. இனிமேல் இன்ஷா அல்லாஹ் காலம் உள்ள அளவும் இந்த சுன்னத்தை நிறைவேற்றும். பார்க்கிறோமா இல்லையா? என்ன இதனால என்ன? கொஞ்சம் அடிப்பான் ஆரம்பத்தில், கொஞ்சம் பிரச்சனை வரும், அதை சமாளிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நடக்கின்ற பொழுது இந்த சுன்னத்தை ஹயாத் ஆகிவிடும். இதை நம்ம நடைமுறையில் நம்ம பார்க்கிறோமே. நெஞ்சுக்கு மேல கை கட்டுறது பிரச்சனையாச்சு, இப்போது பிரச்சனையா? அல்லாஹ்வுடைய கிருபையினால எங்கெங்கு வளர்கின்றதோ அங்குதான் பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு இறைவனுடைய அருளால் இந்த ஜமாஅத்து பல சுன்னத்துக்களை ஹயாத் ஆக்கி இருக்கிறது, பல சுன்னத்துக்களை உயிர்ப்பித்திருக்கிறது. இது எதனால சாத்தியமாச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கொள்கையை சொன்னதனால சாத்தியமாச்சு. இதனால இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்துக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அவங்க பிரிந்து போய்விட்டார்களா? கிடையாது. ஒரு சில பிரிவுகள் ஏற்பட்டிருக்குது, அது கழிவுகள். இப்ப அவங்க தான் மது விலக்கை அமல் செய்ய கோரி ஆர்ப்பாட்டம். இப்போ டாஸ்மார்க்ல உள்ளவங்க எல்லாம் கலைஞர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்களாம். தகவல் வந்துகிட்டு இருக்குது. எங்களுடைய வேலை போயிடும், ஏன்னா ஒரு பேர் இயக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிச்சு போச்சு, கடையெல்லாம் மூடிடுவாங்க அப்படின்னு கலைஞர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இந்த அமைப்புகள் இருக்குது. எங்களோடு இருக்கும்போது தௌஹீத் வேஷம் போட்டான், இப்போது சமுதாய கோஷம் போடுறான். இவர்கள் எப்போதுமே ஆபத்தானவர்கள். இது மாதிரி சிலது கலைஞ்சிருக்குதுன்னா அது அந்த ஏற்கனவே எந்த ஒரு கொள்கையில் இருக்கிறாங்களோ அந்த ஜமாத்துல போய் சேர்ந்துட்டாங்க. அதான் அதனுடைய அர்த்தம். தௌஹீத் ஜமாத்துல உள்ளவங்க அன்றையிலிருந்து இறைவனுடைய அருளால் ஒற்றுமையில தான் இருக்கிறாங்க. யாராவது பொம்பளைட்ட சேட்டை பண்ணியிருந்தான்னு வைங்க, அவனை தௌஹீத் ஜமாத்துல எடுத்து போயிட்டு வாப்பா அப்படின்னு, அவ்வளவுதான். ஒழுக்கம் பேணப்படலைன்னா பஸ்ல போகக்கூடிய பெண்களிடத்துல சேட்டை பண்றான்னா இந்த ஜமாத்து பெண்களுடைய ஜமாத்து தான், வேற எந்த ஒரு ஜமாத்துக்கும் பெண்கள் கூட்டம் வராது. இப்படிப்பட்ட ஆட்களை நம்பி பெண்கள் நம்முடைய மர்கஸுக்கு வர முடியுமா? பெரிய சிக்கல். இது மாதிரியான ஆட்களை சில பேர்களை நாங்க கலற்றி விட்டுருப்போம். இதுதான் நடக்குமே தவிர ஜமாத்து ஒன்றும் உடையவில்லை. இறைவனுடைய அருளால் இந்த ஜமாத்து கொள்கை உறுதியில இன்று வரைக்கும் உறுதியாக பேணிக்கொண்டு நிற்கின்றது. இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக் கொள்ளலாம். அதனால இந்த ஒற்றுமை கோஷம் என்று சொல்கின்றார்களே, ஒற்றுமை என்று சொல்கின்றார்களே, இவர்கள் கோஷம் தான் போடுகின்றார்கள், வேஷம் தான் போடுகின்றார்கள். திடீர்னு சொல்றான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கிளம்பியாரோம். டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லணும். திடீர்னு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு இயக்கம். என்னப்பா இது? இப்படி பல இயக்கங்களை வைத்து இவங்கெல்லாம் சமுதாய ஒற்றுமை ஏற்படுத்த போறான். திடீர்னு ஸ்டேஜில் பார்த்தா டட்டடைன் அப்படின்னு மியூசிக் ஓடு, அட்டென்ஷன், கொடி வணக்கம். இது எதுக்குறா? இது என்ன சாதிக்க போகின்றீர்கள்? சமுதாய ஒற்றுமை அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் வெற்று கோஷம், வெறும் வேஷம். இந்த ஜமாஅத்து இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமைக்குரிய வழி என்ன தெரியுமா குறிப்பிடுகின்றது? ஓர் இறை கொள்கைதான். இதைதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்தனை இறை தூதர்களும் இந்த கொள்கையை தான் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யும் போது பிரச்சனை வரும், பிரிவினை வரும், கலகம் வரும், கலவரம் வரும், கோர்ட்டு கேசு என்று வரும். தர்காவை நாங்கள்லாம் மதரசாவில் தான் ஓதணும். அப்படி மதரசாவில் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் வெளிநாட்டிற்கு பணம் கட்டிவிட்டு பாம்பேயில் இருந்தேன். அப்படி பாம்பேயில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் அங்கு உள்ள இமாம்
ஒரு பள்ளிக்கு போயிருக்கிறோம். அவர் தேவபந்தியில் ஓதிய அங்கிருந்து மார்க்கம் பயின்று வந்த ஒரு ஆலிம். அவர் ஒரு ஹதீஸை சொல்றார். லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹும் மசாஜித். அல்லாஹ் தஆலா யூத நசாராக்களை சபிப்பானாக, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக தர்காக்களாக மாற்றிவிட்டார்கள், ஆக்கி கொண்டார்கள், இவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்ற ஹதீஸை சொல்லும் பொழுது மெம்பரில் அவர் அரபியில் சொல்றாரு. 7 வருஷம் ஓதிருக்கங்க, புகாரியும் ஓதிருக்கோம். அந்த ஹதீஸை கேட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, இவ்வளவு காலம் நம்ம மதரசாவில் படிச்சிருக்கிறோம், இந்த ஹதீஸை நமக்கு ஆலிம்கள் போதிக்கவில்லையே, புகாரி வரை ஓதி இருக்கிறோம், அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு ஏன் தெரியவில்லை என்று சங்கடம் ஏற்படுகின்றது, வேதனை ஏற்படுகின்றது. அதற்கு பிந்திய காலகட்டத்தில் தான் சகோதரர் PS அலாவுதீன், PJ போன்றவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு இந்த தௌஹீதுக்கு வந்து ஏன் சேர்ந்தேன். அப்ப இந்த மாதிரியான இந்த ஹதீஸை சொல்லும் போது கபறுகளை உடையுங்கள் என்று சொன்ன உடனே பள்ளிவாசல் முத்தவள்ளி கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு சத்தமா நம்முடைய கன்னத்துல ஒரு முத்தமா கொடுப்பாரு, மொத்தமா அடிக்கத்தான் செய்வார். கபரை உடைக்க சொல்றியா நீ, தர்காவை உடைக்க சொல்றியா, என்னடா நினைச்சுக்கிட்ட, இது யாரு செய்தது தெரியுமா, எங்களுடைய பாட்டம் பூட்டன் அன்றைக்கு மக்கத்து அரபுகள் காபிர்கள் சொன்னார்களே அந்த வாதத்தை அவர்கள் சொல்வார்கள். அப்போ கபர்களை உடையுங்கள் என்று சொல்லும் போது சண்டைக்கு வருவான், நம்மளை அடிப்பான், ஊர் நீக்கம் செய்வான், காவல்துறையில் புகார் கொடுப்பான். இன்றைக்கும் பல நீதிமன்றங்கள்ல வழக்குகள் இருக்குது, இருக்கத்தான் செய்யும். நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரியான இந்த விஷயங்களை சொல்லும் போது பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும், பிரிவினை ஏற்படத்தான் செய்யும். அப்படி அந்த மாதிரி இந்த பிரிவினை இருக்கின்றது. இன்றைக்கு நான் சொல்கின்றேன், தமிழகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இறைவனுடைய அருளால் 86 இருந்து இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம். என்னைய மேலப்பாளையத்தில் என்னுடைய சகோதரர்களுடைய திருமணத்தின் போது என்னுடைய குடும்பத்தையே அந்த தெருவில் உள்ள முஹல்லாவாசிகள் ஊர் நீக்கம் செய்து வைத்தார்கள், ஊர் நீக்கம் செய்து வச்சாங்க. என்னுடைய தாயாரை பார்த்து அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் நீ இறந்துக்க இப்படியே சவால் விட்டாங்க, உங்களுக்கு அந்த கபிரிஸ்தான்ல அடக்க விடுறமா பார்ப்போம் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் நான் சிறையில் அடைக்கப்பட்டேன். அப்படி அடைக்கப்பட்ட பிறகு என்னுடைய தாயார் ஒஃபாத்தாராங்க. யார் யாரெல்லாம் மிரட்டினாலும் அத்தனை பேரும் ஜனாசாவில் வந்து நின்னான். அது வரைக்கும் மேலப்பாளையத்தில் இது போன்று ஒரு ஜனாசாவுக்கு கூட்டம் கூடியதே இல்லை என்ற அளவிற்கு மக்கள் வந்து நின்றாங்க. இது ஒரு காட்சி. அடுத்து பார்க்கின்றோம், இந்த தௌஹீத பிரச்சாரம் செய்ததன் காரணத்தினால தௌஹீத அடிப்படையில் திருமணம் நடத்துவோம், வரதட்சணை வாங்க மாட்டோம், மாலை போட மாட்டோம், கொட்டடிக்க மாட்டோம், தாலி கட்ட மாட்டோம், எளிமையான முறையில் தான் திருமணம் முடிப்போம், வசதி இருந்தால் விருந்து வைப்போம், விருந்து வைக்கல நாங்க, ஊரே எதிர்த்து நின்றது. இன்றைக்கு என்ன தெரியுமா, என்னுடைய மகளுடைய திருமணம் நடந்தது. அந்த ஊர்காரங்களை மகள், நான் வந்து தௌஹீத் ஜமாத்தில் யாருக்கும் தெரிவிக்கல, சிம்பிளாக தான் நான் அப்படிதான். பெண் வீட்டு திருமணம் என்பது மாப்பிள்ளை வீட்டு திருமணத்தை விட ரொம்ப எளிமையாக இருக்கணும், சத்தம் இல்லாமல் இருக்கணும், அப்படி பிரச்சாரம் செய்கின்றோம். இன்றைக்கு அந்த ஊர் ஜமாத்தை வந்து தஃப்தரெல்லாம் தந்து பதிஞ்சுக்கங்க என்று சொல்லி அவங்களும் நாகர்கோயில் ஒரு 80 கிலோமீட்டர் அது வரைக்கும் ஊர்ல உள்ள நிர்வாகிகள் எல்லாம், தெருவில் உள்ள அந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு பதிவு செய்துட்டு போறாங்க. அன்று அந்த திருமணத்தின் போது யார் யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கு தௌஹீதில் இணைந்து விட்டார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இதுதான் ஆரம்பத்தில் எதிர்ப்பான், அபூஜஹல் எதிர்த்தான், அவருடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? இப்படி பல நபித்தோழர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய தகப்பன்மார்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்திற்கு எதிரிகளாக இருந்து பின்னால் இணைந்திருக்கின்றார்கள். அதனால
இந்த ஒற்றுமை கோஷம் என்பது இருக்கின்றதே, இவர்கள் சொல்கின்ற இந்த ஒற்றுமை நாம புரிஞ்சிடக்கூடாது. அட தௌஹீத சொன்னா பிரிவினை ஏற்படும் ஆரம்ப காலகட்டத்தில். இறுதி கட்டத்தில் அவர்களை போன்று இணை பிரியாத சகோதரர்களாக வேறு யாரையுமே நீங்கள் காண முடியாது. அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் அமைந்திருந்தது என்பதை என்னுடைய உரையில் நான் சொல்லி காட்டுகின்றேன். இந்த தௌஹீது சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தாங்க. எந்த அளவுக்கு எதிர்த்தான்? ஊரை விட்டு விரட்டி அடிச்சான். நடந்ததா இல்லையா? அது மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களை அப்படியே அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது ஒட்டகத்தினுடைய குடல கருப்பையை தூக்கி கொண்டு வந்து அவர்கள் சஜிதாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் கொண்டு வந்து போட்டாங்க. மாட்டு குடலையை நம்ம தூக்க முடியுமா? ஒட்டகத்தினுடைய கருப்பையை அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருக்க முடியாமல் சிரமப்படுகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தகவல் தெரிந்து அவங்க வந்து அந்த கருப்பையை தூக்கி விடுகின்றார்கள், அகற்றி விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது காபாவில் நடந்துச்சு. அப்போது துவா செய்கின்றார்கள், இந்த அபூஜஹலை பிடிச்சிரு, உத்பாவை பிடிச்சிரு, ஷைபாவை பிடித்து விடு என்று யார் யார் அந்த அரபகத்தில் எதிர்த்து நின்றார்களோ அத்தனை பேர்களுடைய பெயரையும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள். அத்தனை பேர்களுமே பத்ரிலே கொல்லப்பட்டு விடுகின்றார்கள் பார்க்கிறோம். அது மாதிரி இன்றைக்கு நீங்க பாருங்க, இந்த தௌஹீத சொல்றதன் காரணத்தினால பள்ளிவாசல்ல எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ அதே போன்று ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் இன்றைக்கு தடுக்கப்படுகின்றானா இல்லையா? தடுக்கப்பட்டானா இல்லையா? வளர்ந்த ஊர்கள்ல, வளரக்கூடிய ஊர்கள்ல தடுக்கப்படுகின்றானா இல்லையா? இதுதான் தௌஹீது சிந்தனை, ஏகத்துவ சிந்தனை, தூதர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கை. இந்த கொள்கை தான் வெற்றி அடையும் இன்ஷா அல்லாஹ். சாதாரண வெற்றி அல்ல, நாளைய தினத்துல இந்தியாவுடைய ஆட்சியை கூட பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கொள்கை. சாதாரணமான ஒரு கொள்கையை சொல்லல, டமார் டிமார் கொள்கையை சொல்லல. நேத்து வந்துட்டு இன்றைக்கு உடைஞ்சு போகக்கூடிய நீர் குமிழிகள் கொள்கையை நாங்கள் சொல்லவில்லை, இறை தூதருடைய கொள்கையை சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்ற? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தா வெறும் மசாயில பெற்றும் பேசும், நீ என்னத்தை செய்கிற? இது போன்று பெரிய அளவுல ஒரு பேரணியை நடத்திவிட்டால் முடிஞ்சு போச்சா? இது போன்ற ஒரு பெரிய கூட்டத்தை காட்டி விட்டால் முடிந்து விட்டதா? குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கொள்கையின் பக்கம் மக்களை கொண்டு வர வேண்டும். அந்த கொள்கையை தான் இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்து செய்து கொண்டிருக்கின்றது. பாருங்க, இந்த தௌஹீதை சொல்லும் போது அன்றைய அரபு மக்கள் அப்படியே பிரிந்தார்கள். யார் யாரெல்லாம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை விட்டு எந்த அளவிற்கு பிரிந்தார்கள் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்துல தகப்பன் அந்த பக்கம் இருந்தால் மகன் இந்த பக்கம். பாருங்க, இன்றைக்கு அதுதான் நடந்துட்டு. எல்லா பள்ளிவாசலுடைய முத்தவழிகள் பூரா அந்த பக்கம், அவங்களுடைய பிள்ளைகள்லாம் தௌஹீத் பக்கம். கற்பனையாக கிடையாது, பார்க்கிறோமா இல்லையா? இது ஒரு வரலாற்று எடுத்துக்காட்டோடு சொல்லப்பட்டால் ரொம்பவும் பொருத்தமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விடுகின்றார்கள். மதீனாவிற்கு வந்து விட்டு அவர்கள் உம்ரா செய்ய போறாங்க. அப்படி உம்ரா செய்ய போகக்கூடிய அந்த நேரத்தில் ஹிஜ்ர் 5 என்று நினைக்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கப்படுகின்றார்கள். தடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஹுதைபியா என்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகின்றது. அந்த ஒப்பந்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அபூ சுஹைலுக்கும் சுஹைலுக்கும் ஒப்பந்தம் நடக்கின்றது. அந்த ஒப்பந்தத்தின் போது சுஹைல் சொல்கின்றார், மக்காவுடைய தலைவர், யார் யாரெல்லாம் மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு மதீனாவிற்கு வருகின்றார்களோ அவர்களை நீங்கள் மக்காவிற்கு திரும்ப அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். உடனே நபி தோழர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ்,
எப்படி இந்த முஷ்ரிக்குகளோடு இணை வைப்பவர்களோடு ஒரு மூமின் வாழ முடியும்? கடல்ல உள்ள மீன் எப்படி கரையில வாழ முடியும்? கொள்கையில உள்ளவன் இந்த முஷ்ரிக்கான இந்த கூட்டத்தோடு சேர்ந்து வாழ முடியாது. அதை உணர்ந்து நபி தோழர்கள் எதிர்க்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அபூ ஜந்தல் என்பவர் அங்கிருந்து ஓடி வருகின்றார். அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருக்கின்றன. அவரு கெஞ்சுகின்றார், என்னை நீங்கள் திரும்ப அனுப்பிவிடாதீர்கள். இந்த அபூ ஜந்தல் யாரு? சுஹைல் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவருடைய மகன் தான். தகப்பன் அந்த பக்கம், மகன் இந்த பக்கம். மகன் சத்தியத்தில் இருக்கிறாரு, தகப்பன் அசத்தியத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சுஹைல் சொல்கின்றார், நீங்க இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமாக சேர்க்க வேண்டிய விஷயம், அங்கிருந்து வரக்கூடியவர்களை திரும்ப அனுப்பணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தே ஆகல, அந்த ஷர்த்தை எழுதப்படல. முதல்ல இந்த அபூ ஜந்தல என்னுடைய மகனை நீங்கள் திரும்ப தர வேண்டும். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒப்பந்தமே கையெழுத்து ஆகலையே, அந்த ஷர்த்தே பதிவாகவில்லையே, அந்த விதியை எழுதப்படவில்லையே என்று சொல்கின்ற பொழுது, அதெல்லாம் கிடையாது, நீங்க அவரை திரும்ப அனுப்புகின்றேன் என்று சொன்னால்தான் நமக்குள்ள பேச்சுவார்த்தை அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி இந்த அபூ ஜந்தலை நீங்களே வச்சுக்கங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு விடுகின்றார்கள். பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? எப்படி இருந்தாலும் நம்முடைய கொள்கைவாதி யாரு இந்த அபூ ஜந்தல் ஒருபோதும் சத்தியத்தை விட்டு வெளியே போய்விட மாட்டார் என்ற நம்பிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த அபூ ஜந்தல் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் சரிதான், ஒரு காலகட்டத்திலையும் சத்தியத்தை விட்டு போக மாட்டார் என்ற நம்பிக்கை இருந்திருக்காங்க. கொண்டு போய்க்க என்று சொல்லிவிடுகின்றார்கள். கடைசியில் அவர் அபூ ஜந்தல் மக்காவுக்கு தான் திரும்ப அனுப்பப்படுகின்றார். ஒப்பந்தம் அதற்கு பின்னால் தான் கையெழுத்தாகின்றது. இதை குறிப்பிடுவதற்கு காரணம், தகப்பன் அந்த பக்கம், மகன் இந்த பக்கம், இப்படி ஒரு பிரிவு ஏற்படும். இது மாதிரி பல நபி தோழர்கள் தங்களுடைய தகப்பன்மார்களை புரிந்திருக்கின்றார்கள். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீ சொல்கின்றாயே இந்த குர்ஆன் பிரிவினையை ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு இந்த பிரிவினை ஏற்படுகின்றது என்றால் சத்தியம் அந்த பிரிவினையை ஏற்படுத்துகின்றது. இது தற்காலிகமானது, பின்னால் அவர்கள் இணைந்து விடுவார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த குர்ஆன் பிரித்ததா இல்லையா? பிரிக்கத்தான் செய்தது, பிரிக்கத்தான் செய்யும். அல்லாஹ்வும் அப்படித்தான் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அவர்களோடு சேர்ந்து நீங்கள் உறவாடக்கூடாது என்றுதான் சொல்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். கது காலத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹிம் வல்லதீனமா, இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு உள்ளவர்களிடத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன அழகிய முன்மாதிரி? இது காலுல் கௌமியும், அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை நோக்கி சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு எந்தெந்த தெய்வங்களை வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வங்கள் பல விதமான தெய்வங்களா இருக்கும். லோக்கல் தெய்வம் இருக்கும், அந்தந்த லோக்கல்ல உள்ள அவுலியாக்கள். அதற்கடுத்து ரீஜனல் அவுலியா, யாரு? நாகூர்ல இருக்கக்கூடிய ஷாவுல் அமீர் பாதுஷா, அவர் உண்மையிலேயே பக்கீர் ஷா, ரீஜனல் வலியுல்லா. ஏர்வாடி இப்ராஹிம் ஷா. அங்க நிறைய பேர்கள் சங்கிலியில கட்டப்பட்டு கிடந்தாங்க. பல பைத்தியங்களை அங்கு பற்றிய அந்த தீ அழிச்சிச்சு. அப்ப இப்ராஹிம் ஷா, காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று கிளம்பி போயிட்டார் பொழுது. இவங்களை காப்பாற்றல. அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா, பெண் தேவதை, பெண் தெய்வம். தெய்வங்கள்ல ஆண்கள் மட்டும் இருந்தா சரி வராது இல்ல, பெண் தெய்வங்களும் இருக்கணும் இல்ல. அதுக்கு தான் ஆத்தங்கரை சையத் அலி ஃபாத்திமா. இது கடற்கரை, இது ஆத்தங்கரை, மேலப்பாளையத்தில் இருக்கு. இப்படி டிஃபரண்டான தெய்வங்கள். இந்த தெய்வங்களை விட்டு
பிரிந்து விடுகின்றேன். இதெல்லாம் ரீஜனல் நேஷனல் அளவில் ஒரு தெய்வத்தை பார்க்கணும் இல்லை. அவன் தான் காஜா மொயினுத்தீன் ஜிஷ்டி. நல்ல குஷ்டின்னு வைக்காம போனான். அஜ்மீர் வாழக்கூடிய முஷர்ரஃப் அங்கிருந்து வந்தால் போர்வை போடுறதுக்கு அங்கே போகிறான். அங்கே கவாலி படிக்கிறது பெருசாக டிவியில் எடுத்து காட்டுறான். சோனியா காந்தி இங்கே ரோட்டில் டெல்லியில் அவன் போர்வை இல்லாமல் குளிரில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு பெரிய பச்சை போர்வையை கொண்டு போய் அஜ்மீர் காஜாவுக்கு போட்டாங்க கபருக்கு. தேவையான்னு பாருங்க. இவர் நேஷனல் வலியுல்லா, இன்டர்நேஷனல் வலியுல்லா தான் சகல கலா வல்லவன் மொஹியுத்தீன். சாதாரணமான ஆள் கிடையாது, நினைத்ததை முடிப்பவன் அவர். மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றி போனாராம் கூட்டையில். ஏதோ மீன் வாங்கிட்டு போறது நினைப்பு கொடுத்து ஒரு அம்மா வந்து என் பையனுடைய உயிரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் மொஹிதீன் அப்துல் காதர் சொன்னார். உடனே இவர் மலக்குல் மௌத் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவன் அப்போ விட்டு வேலைக்காரன் மாதிரி கொண்டாங்க சொன்னோம்னா அதுல அந்த கூடையில் உள்ள உயிர் பூர்வம் அன்றைக்கு எவையமெல்லாம் எவரவர்களுடைய உயிரெல்லாம் கைப்பற்றப்பட்டனவோ அத்தனை பேரும் கிளம்பிட்டாங்க. இப்படி வச்சிருக்கிறாங்களே. அப்ப இந்த மாதிரி மொஹியுத்தீன் வலியுல்லா என்று வைத்திருக்கின்றார்கள். இந்த தெய்வங்களை இது மாதிரி அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தாங்க. அத்தனை பேர்களை விட்டும் விலகிக் கொள்கின்றோம். இன்றைக்கு நாங்களும் விலகி கொண்டுதான் இருக்கின்றோம். உங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை என்று சொல்லித்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வீழ்ந்து விடவில்லை, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கஃபர்னா பிக்கும், உங்களை மறுத்து விடுகின்றோம். ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் இப்படி டிக்ளேர் பண்ணணும். உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே விரோதம், கோபம் ஏற்பட்டு விட்டது. அது நிரந்தரமானது. எதுவரைக்கும் என்றால் ஹத்தா தூமினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்புகின்ற வரை. அல்லாஹ் ஒருவன். அதானுங்க சுன்னத்துல் ஜமாத்துக்கு நமக்கும் பிரச்சனை, தாம்கா காரனுக்கு நமக்கும் அதான் பிரச்சனை, டமார் டிமார் பார்ட்டிக்கும் அதுக்கும் நமக்கு அதான பிரச்சனை. எல்லா ஷைத்தான்களுக்கும் இதுதான் பிரச்சனை. ஹத்தா தூமினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்புகின்ற வரை இந்த பகமை நீடிக்கும். நீ சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள ஆலிம்சா பெரிய ஜிப்பா போட்டிருப்பாரு, ட்ரெஸ்ஸை எவன் கூட்டி போடுறானா அவன் பூரம் டேஞ்சரானா. பிரமானந்த சாமியார் பிரமாதமா சிறையில் உட்கார்ந்துருக்கான். சாய்பாபா, மங்கார அடிகளார், காஞ்சி சங்கராச்சியார் எல்லாம் ட்ரெஸ்ஸை வித்தியாசமா போடுறாங்க. அப்ப இந்த மாதிரியான இந்த உலமாக்கள் அவங்க இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய இதழ்களில் நாங்க முத்தம் பதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அள்ளி அரவணைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், காத்திருக்கின்றோம். நாங்கள்லாம் யாரு? அவர்களை மாதிரி ஓதி மதரசாவில் ஓதி கொடுத்தவர்கள் தான், வீடு வீடா பாத்தியா ஓத போனவங்க தான். அப்படி இருந்தவர்கள் தானே இன்றைக்கு வந்திருக்கின்றோம். அவன் இந்த கொள்கையில இணைந்து விட்டால் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் பகைமை இல்லை. அப்படியானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? உன்னுடைய கருத்துப்படி அவர்தான் முதல் பிரிவினைவாதி, அவருக்கு தான் முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த கொள்கையை தான் இன்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத் ரசிக்கிறது, ருசிக்கிறது, அனுபவிக்கிறது, காதலிக்கிறது. அதற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிப்பதற்காக வேண்டி ஜமாத்தினுடைய தொண்டர்கள் தயாராகவும் இருக்கிறார்கள். புரிகிறதா? பிரிவினை ஏற்பட்டு தான் தீரும். சத்தியத்தை சொல்லும் போது அங்கு கண்டிப்பாக பிரிவினை ஏற்பட்டு தான் தீரும். காதல் இருக்காது. இந்த செய்தியை சொல்லும் போது மோதல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை தானே இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை போதித்ததின் காரணத்தினாலதான் ஊரை விட்டு துரத்தினான். வேற என்னங்க? அல்லமீன், அஸ்ஸாதிக், நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று அவனால் பாராட்டப்பட்டவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், போற்றப்பட்டவர்கள். அவர்களை அவன் ஊரை விட்டு துரத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பனை செய்திருப்பார்களா? பாருங்க, இந்த சத்தியத்தை சொன்ன உடனே அதெல்லாம் ஏற்பட்டது. அந்த ரியாக்ஷன் இன்றைக்கும் இருக்குது. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருப்பதின் காரணத்தினால தான் இன்றைக்கு இந்த சுன்னத்துல் ஜமாத்து கூட்டம் நம்மளை விட்டு வச்சிருக்குங்க. இல்லைன்னா நம்ம வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இல்லை என்றால் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இன்றைக்கு நம்ம வச்சிருக்காங்கன்னா நீதிமன்றம்
என்று இந்த பாதுகாப்பு, அன்றைக்கு இந்த பாதுகாப்புலாம் இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி அடித்தார்கள், விரட்டி அடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு குறைஞ்சபட்சமாக நம்மை ஊர் நீக்கம் என்று செய்து வைக்கின்றார்கள். அவங்களா சோசியல் பைகாட், சமூக பகிஷ்காரம், அதை அவர்கள் செய்கின்றார்கள். பல இடங்கள்ல நாம் பார்க்கின்றோம். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த தௌஹீத் ஜமாத்துல இந்த கொள்கைக்கு வந்தவர்கள் அவர்களுடைய கடையில் போய் சாமான்கள் வாங்கக்கூடாது என்று கூட தடை விதித்தார்கள். வியாபாரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள். அது மாதிரியான நிலைமையெல்லாம் ஏற்படும். இந்த கொள்கையை சொல்லும் போது, நாம பிரச்சாரம் செய்யும் போது மற்ற எல்லா பிரச்சாரத்தையும் கேட்டுக்கிறோம். அட குறவன் குறைத்தி டான்ஸ் நடக்கும். அதே போன்று தீப்பொறி ஆறுமுகம் பேச்சு கேட்டிருக்கீங்களா? அல்லாஹ் அக்பர், அன்பார்லிமெண்டரி வேர்டு அத்தனையும் உபயோகிப்பார். அவனுடைய பேச்சு மக்கள் ரசிப்பாங்க. தௌஹீத் ஜமாத்துக்காரன் கூட்டத்தை போட்டுவிட்டால் உடனே காவல்துறைக்கு இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், இவர்கள் லக்ஷரை தையிபா அமைப்பினர்கள், இவர்கள் பயங்கரவாதிகள், தேச துரோகிகள், அங்கங்க தந்தி பறக்கும். இப்போ வளர்ந்து விட்டோம், காவல்துறைக்கு தெரிந்து விட்டது, நமக்கு அனுமதி தர்றாங்க. அப்படி பல இடங்கள்ல ஆரம்பத்தில் பயமுறுத்தி வச்சாங்க. மீட்டிங் போட விட மாட்டான். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு பகிரங்கமாக எந்த ஒரு மீட்டிங்கும் பேச முடியாது, தடுத்தான். அதே நிலை இன்றைக்கு இருக்கின்றதா இல்லையா? அவர்கள் சொன்ன அந்த போதனைக்கு ஏன் தடை விதிக்கப்பட்டது? ஏன் அவர்களை பகைச்சான்? சத்தியம் என்பதனால். அது இன்றைக்கும் தொடரும். ஆனால் பின்னால் எப்படி இணைந்தான் என்பதை நான் சொல்கின்றேன். அன்றைய அந்த சஹாபாக்களுடைய வடிவத்தில் அவர்கள் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இன்றைக்கு பார்க்கிறோமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَحْدَهُ اشْمَأَزَّتْ قُلُوبُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ. அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க என்று சொன்னால் ஈமான் கொள்ளாதவர்களுடைய உள்ளம், மர்மையை நம்பாதவர்களுடைய உள்ளம் சுருங்கி போய் விடுகின்றது. وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَحْدَهُ اشْمَأَزَّتْ قُلُوبُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ. அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் மர்மை நம்பாதவருடைய உள்ளம் சுருங்கி போய் விடுகின்றது. இந்த தரிகாவாதிகள்கிட்ட, ஷாதிலியா, காதிரியா, மாதிரியா இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொன்னா ஒரு எஃபெக்டுமே இருக்காது. முஹையீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ். பார்க்குறீங்களா? அப்படியே சந்தோஷம், அவனுக்கு ஹாப்பி. முஹையீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி சொன்ன உடனே சந்தோஷம் அடையணும். ஆரம்பத்தில் இந்த தௌஹீத் பிரச்சாரம் செய்யும் போது ஆலூருங்கிற ஊர், அங்கு இந்த குர்ஆன் வகுப்பு நடத்துவதற்காக வேண்டி தௌஹீத் சகோதரர்கள் போய் இருக்கக்கூடிய அந்த வேளையில அப்படியே வீட்டுக்குள்ள உள்ள நுழைந்து குர்ஆன் கிளாஸ் நடத்தியவர்களை அடிக்கிறான். அடிச்ச உடனே கழுத்தை பிடிச்சி அப்படி நெரிச்சுக்கிட்டு, யாரா காப்பாத்துவா உன்னைய? அல்லாஹ் அப்படிங்கிறான். முஹையீத்தீன் சொல்றா அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க. இன்றைக்கும் ஆட்கள் இருக்கிறான். இப்ப இதே நிலை இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? பெரிய இன்றைக்கு ஜமாத் இஸ்லாமி பெரிய ஒரு மாநாடெல்லாம் நடத்துறது. அதுக்கு ஒரு தீமு, ஒரு லோகோ, இலச்சினை. அதுல அவங்க சொன்ன வசனம் என்ன தெரியுமா? அன் அகீமுத்தீன் வலா ததஃபர்ரகு ஃபீ. மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், நீங்கள் அதில் புரிந்து விடாதீர்கள். அவங்க என்ன மார்க்கத்தை சொல்றாங்க? அவங்க உணவில் பிரியாணி, உடையில் ஷேர்வாணி. ரொம்ப அரிஸ்டோக்ரேட்டு, ரொம்ப பெரிய நட்சத்திர ஹோட்டல்ல இருந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் அவங்கெல்லாம். சாதாரணமான ரோட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நம்ம ஆட்கள் இறங்கிறோம்ல, ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், டிஎன்டிஜே ஆர்ப்பாட்டம் வர்றோமே, ரோட்டுக்கெல்லாம் இவங்க வரமாட்டாங்க. மாடியில் தான் இருப்பாங்க, ஏசி ரூம்ல தான் இருப்பாங்க, தூசிக்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள். இப்ப அவங்க அன் அகீமுத்தீன, தீனை நிலைநாட்டுங்கள் என்று இந்த கருவை மையமாக வைத்து மாநாடு நடத்துறாங்க. இது எல்லாமே இறை தூதர்கள் செய்த பிரச்சாரம். அன் அகீமுத்தீன என்று சொன்னால் தௌஹீதை நிலைநாட்டுதல். இவங்க இந்த கபரு வணக்கத்தெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாங்க.
அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்கிற அந்த பிரச்சனையை தொடவே மாட்டாங்க. கபிரிஸ்தான்ல போய் ஜியாரத்து செய்யறது என்று ஒரு கூட்டம் அங்கு போய் அவர்களை வணங்கி கொண்டிருக்கின்றதே, அதையெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஆட்சி மாற்றம், இந்தியாவை இஸ்லாமிய மயமாக ஆக்கிவிட வேண்டும், இதுதான் அவருடைய கோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு பாதையை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க, இதைத்தான் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இந்த அவுலியாக்களை சொல்லும் போது அன்றைக்கு அவன் கோவிச்சான், அடிச்சான், தடுத்தான், அத்தனையுமே நடந்தது. இந்த விஷயத்தை சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லும் போது, அதுவும் நம்மை விட ஒழுக்கமிக்கவர்கள் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்கின்ற அந்த வேளையில கண்டித்தார்கள், அடிச்சு துரத்தினாங்க, ஊரை விட்டு அவர்கள் விரட்டினார்கள். இன்றைக்கு அதே சிந்தனை இருக்குதா இல்லையா? அன்றைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமாங்க? நம்மை மாதிரி இப்பொழுது பெண்கள் இருக்கிறாங்களே, அதே போல ஆண்களும் அவரிடத்தில் உள்ள நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னா, பிரசவம் ஏற்படுகின்றது என்றால் அந்த பிரசவம் பார்ப்பதற்கு சென்ற அந்த பெண்கள் செவிலியர்களாக இருப்பாங்களா, அவங்க சொல்லுவாங்க, முஹிதீன் சொல்லுமா அப்படிம்பாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدور. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு பாதையை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க, இதைத்தான் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இந்த அவுலியாக்களை சொல்லும் போது அன்றைக்கு அவன் கோவிச்சான், அடிச்சான், தடுத்தான், அத்தனையுமே நடந்தது. இந்த விஷயத்தை சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லும் போது, அதுவும் நம்மை விட ஒழுக்கமிக்கவர்கள் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்கின்ற அந்த வேளையில கண்டித்தார்கள், அடிச்சு துரத்தினாங்க, ஊரை விட்டு அவர்கள் விரட்டினார்கள். இன்றைக்கு அதே சிந்தனை இருக்குதா இல்லையா? அன்றைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமாங்க? நம்மை மாதிரி இப்பொழுது பெண்கள் இருக்கிறாங்களே, அதே போல ஆண்களும் அவரிடத்தில் உள்ள நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னா, பிரசவம் ஏற்படுகின்றது என்றால் அந்த பிரசவம் பார்ப்பதற்கு சென்ற அந்த பெண்கள் செவிலியர்களாக இருப்பாங்களா, அவங்க சொல்லுவாங்க, முஹிதீன் சொல்லுமா அப்படிம்பாங்க. அல்லாஹ் அக்பர், மிகப்பெரிய ஒரு ஷிர்க். ஆனால் அன்றைக்கு அரபகத்தில் உள்ள அந்த மக்கள் ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்க் தஅவல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன், கப்பல்ல அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கடுமையான புயல் அவர்களை தாக்க ஆரம்பித்து விட்டால் தஅவல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வை மட்டும் தான் அழைப்பார்கள். பாருங்க. ஆனா அவன் என்ன சொன்னா தெரியுமா? நாங்கள் இந்த இப்ராஹிமை வணங்குகின்றோம், நாங்கள் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்குகின்றோம், அவங்களுடைய அந்த சிலைகளை தான் வடித்து வைத்திருந்தார்கள். அப்படி வணங்குகின்றோம் என்றால் மா நஅபுதுகும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் எல்லாம் எங்களை இறைவனிடத்தில் நெருக்கி வைப்பார்கள்.
ஹாவுலாயி ஷுஃபாஉனா இன்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யக்கூடியவர்கள். இன்றைக்கு பாருங்க என்ன சொல்றான் தெரியுமா? முஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவங்க எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அதான சொல்றான். ஷாஹுல் அமீர் பாஷா அவர்கள் எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அதுதானே சொல்றான். அஜ்மீர் ஹாஜாவை ஏம்பா கூப்பிடுற, எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். இதே வாதத்தை தான் வைத்தாங்க. இந்த மக்களை பார்த்துதான் இஸ்லாம் தெளிவாக சொன்னது, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅபுதுன், காஃபிர்களே நீங்கள் வணங்கக்கூடியவர்களை நாங்கள் வணங்க மாட்டோம். அதானே. இப்படி சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டது, சந்தித்தது இஸ்லாமிய சமுதாயம். அடிச்சு துரத்தப்பட்டார்கள். அப்ப இது மாதிரியான இந்த கொள்கையை சொல்கின்ற பொழுது பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும், பிரிவினை ஏற்படும். அப்ப இதற்கு பேரு பிரிவினையா? பிரிவினை தான். ஆனால் இந்த பிரிவினை சொற்ப காலத்திற்கு தான், பின்னால் அது இணக்கமாக மாறிவிடும். அது மக்களுக்கு மத்தியில அன்பை ஏற்படுத்திவிடும். எப்படி ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்வதை பாருங்கள். வஅ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இத சமுதாய இயக்கம், முஸ்லிம் லீக் என்ற ஒரு இயக்கம் சொல்லுவாங்க. அவங்க இந்த வசனத்திற்கு தப்பான பொருள் கொடுப்பாங்க. ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த அர்த்தமே கிடையாது. அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்ன? தெளிவாக தெரிந்தது. அவனுடைய வஹி, அவனுடைய வசனம். இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் இருக்கக்கூடிய அந்த அருட்கொடையை நினைத்து பாருங்கள். இது குன்தும் ஆதான், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அன்பை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருட்கொடையை கொண்டு, இஸ்லாம் என்ற அருட்கொடையை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக ஆனீர்கள். வ குன்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். ஃபஅன்கதக்கும் மின்ஹா, அந்த நரகத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு விளக்கி காட்டுகின்றான். எப்படி இருந்தாங்க? ஒருவருக்கொருவன் அடிச்சு முட்டி மோதி கொண்டிருந்தார்கள். தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன், கொலை செய்யணும், கொள்ளை அடிக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையாக இருந்தது. அந்த மக்களுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தௌஹீதை சொல்றாங்க. இந்த தௌஹீதை சொன்ன மாத்திரத்துல மக்காவிலிருந்து வந்த அந்த முஸ்லிம்களை மதீனாவில் உள்ள முஸ்லிம்கள் எப்படி ஆதரித்தார்கள், அரவணைத்தார்கள், அப்படியே சகோதரர்களாக அரவணைத்துக் கொண்டார்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அன்பை ஏற்படுத்தினான். இஸ்லாம் என்ற அந்த அருட்கொடையை போட்டு உங்களுக்கு மத்தியிலே நேசத்தை ஏற்படுத்தினான். எப்படியெல்லாம் நேசம் இருந்துச்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்துட்டாங்க. மக்காவிலிருந்து ஒரு படை புறப்பட்டு வருகின்றது. யாரை தாக்குவதற்கு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக வேண்டி, முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டார்கள். அப்படி புறப்பட்டு வந்த அந்த மக்கள் பத்ர்ல வந்து நிற்கிறாங்க. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை அழைத்து, அதே போன்று முஹாஜிர்களையும் அழைத்து வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில ஆலோசனை கேட்கின்ற அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கருத்து சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கருத்து சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் அதை ஏற்கல்ல. இந்த நேரத்தில் தான் அன்சாரிகள் உட்கார்ந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இயானா துரீது யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களைத்தான் விரும்புகின்றீர்களா?
நாங்க என்ன கருத்து சொல்கின்றோம் என்று எதிர்பார்க்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். இதனுடைய பின்னணி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு அழைத்து வந்தவர்கள் அன்சாரிகள், மதீனாவில் உள்ள நபி தோழர்கள். அந்த நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டாலும் நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போது ஆபத்து வந்து விட்டது. இந்த ஆபத்தில் அன்சாரிகள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அப்போதுதான் அந்த தோழர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை போர்க்களத்திற்கு அழைத்து சென்றார்கள். அப்படி அழைத்து சென்ற பொழுது அந்த சமுதாய மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இத்ஹபு அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். நீங்களும் உங்களுடைய இறைவனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இந்த இடத்திலேயே உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்களே, அது மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். வகலாக்கின் நுகாத்துல் அன் யமீனிக், உங்களுடைய வலதுபுறத்தில் நின்று போராடுவோம், உங்களுடைய இடதுபுறத்தில் நின்று போராடுவோம் என்று பத்ரில் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிடுகின்றார்கள், வெற்றி அடைகின்றார்கள். இது பத்ரில் நடந்துச்சு. உஹது போர்க்களம், இது இரண்டாவது நடந்த ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்கள் சிலரை, நீங்க இந்த மலை பொதும்பில் நின்று கொள்ளுங்கள், எதிரிகள் இந்த வழியாக வந்து விடுவார்கள், பாதுகாத்து நில்லுங்கள், நாங்கள் வெற்றி அடைந்தாலும் சரி அல்லது நாங்கள் கொல்லப்பட்டு எங்களுடைய தலைகளில் பறவை உட்கார்ந்து கொத்தி தின்றாலும் சரிதான், நீங்கள் கீழே இறங்கக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டுவிட்டு போர்க்களத்தில் நிற்கிறாங்க. முதல் கட்டம் உஹதில் வெற்றி என்ற அளவில் தான் இருந்தது. ஆனால் வெற்றியும் கிடைத்து விட்டது. இந்த நேரத்தில் அந்த எதிரிகள் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணித்து வைத்திருந்தாங்களே, அந்த வழியில் நிறுத்தி வைக்கப்பட்ட நபி தோழர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, போர் தான் வெற்றி ஆயிருச்சு, நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, கீழே இறங்கி போய்விடுவோம் என்று சொல்லும் போது அதுல உள்ள தலைவர் சொல்கின்றார், கீழே இறங்க வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கீழே இறங்க வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள், நாம் கீழே செல்லக்கூடாது, காத்திருப்போம் மறு உத்தரவு வருகின்ற வரை என்று சொல்கின்றார்கள். கேட்கவில்லை, கீழே இறங்கி வந்து விட்டார்கள். அந்த வழியில தான் காலித் இப்னு வலீத் உள்ளே நுழைந்து அந்த உஹது போர்க்களமே சின்ன பின்னமாக ஆகிவிடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்களோ என்ற நிலை, எல்லோருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குறிபார்த்து தாக்குவதற்கு வந்து நிற்கின்றார்கள். அம்பு கணைகள் எல்லாம், ஈட்டிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி குறிவைத்து பறந்து வருகின்றன. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்சாரி தோழர்கள் நிற்கின்றார்கள். உங்களுடைய வலதுபுறத்தில் நின்று போரிடுவோம், உங்களுடைய இடதுபுறத்தில் நின்று போரிடுவோம் என்று சொன்னார்களே, அந்த வாக்குறுதியை அந்த அன்சாரி தோழர்கள் காப்பாற்றினாங்க. இது முஸ்லிமில் இடம்பெறுகின்றது இந்த செய்தி. மையருத்துகும் அன்னி ஃபஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னா. இப்போது நான் ஒரு ஆபத்தான ஒரு சூழலிலே மாற்றிக்கொண்டேன். என்னை மையமாக வைத்து எதிரிகள் தங்களுடைய தாக்குதலை மும்முரமாக தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் எனக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கின்றாரோ, எனக்காக என்னுடைய முன்னிலையில் வந்து போரிடுகின்றாரோ, அவர் சுவனத்தில் என்னோடு இப்படி இருப்பார், நண்பராக இருப்பார், அவர் எனக்கு சுவனத்திலே தோழர் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒருவர் வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி போரிடுகின்றார், வாளை சுழற்றுகின்றார். கொஞ்ச நேரத்தில் அவரும் கொல்லப்பட்டு விடுகின்றார். இன்னொருவர் வருகின்றார், அவரும் போரிடுகின்றார், அவரும் கொல்லப்பட்டு விடுகின்றார். இப்படி 7 பேர்கள் வந்து நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி போராடி தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து விடுகின்றார்கள். அன்சாரி தோழர்களும் நிற்கின்றார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வந்தவர்கள் அல்லவா, முஹாஜிர்கள் தானே. அந்த நேரத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அகமகிழ்ந்து சொல்கின்றார்கள், மா அன்சஃப்னா அஸ்ஹாபனா, இந்த அன்சாரி தோழர்களாகிய நம்முடைய இந்த நண்பர்களுக்கு நிகராக நாம் போரிடவில்லை. என்ன அற்புதமான ஒரு விளையாட்டை, வீர விளையாட்டை விளையாடி தங்களுடைய உயிரை எனக்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போராட்ட களத்திலே பாராட்டி சொல்கின்றார்கள்.
பார்க்கிறோம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி உயிரை அந்த தோழர்கள் அர்ப்பணித்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். எதற்காக வேண்டி? எதிரிகளை அழிப்பதற்காக வேண்டி அந்த போர்க்களத்தில் இம்மா பெரிய ஒரு தியாகத்தை அவர்கள் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு நாம் அழைத்து வந்து விட்டோம். அவர்களுக்குரிய பாதுகாப்பு நாம் தான் என்று அல்லாஹ்வுக்காக வேண்டி போரிட்ட அந்த அன்சாரி தோழர்களை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இன்னொரு சம்பவத்திற்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்திய காலகட்டத்திலே ஹுனைன் என்ற ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்கின்றார்கள். அந்த போர்க்களத்தில் வந்து போரிட்டவர்கள் எப்படி வருகின்றார்கள் தெரியுமா? இன்றைக்கு நாம போரிடுகின்றோமே, கொஞ்ச நேரம் சிறை நிரப்பும் போராட்டம் என்று அறிவித்து விட்டால் சாப்பாடெல்லாம் தந்து விடுவார். பார்க்கிறோமா இல்லையா? தண்ணீர் தரலன்னு வைங்க, வி வாண்ட் வாட்டர், வி வாண்ட் வாட்டர், தியாக செம்மல்கள். தண்ணீர் வந்துடும். ஒரு நாள் மண்டபத்தில் வச்சு நம்மளை விட்டுருவான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சமுதாய சீர்திருத்த பணிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்த சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் எடுத்துச் சொல்வதில் தனி முத்திரை பதித்து வரும் ஒரே ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். குர்ஆனுக்கும் நபி வழிக்கும் முரணாக முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைந்துவிட்ட பல அனாச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் அப்புறப்படுத்தி அவர்கள் இரையச்சமுடையோராக ஆக வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாநாடுகள், மாதந்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், உள்ளரங்கு நிகழ்ச்சிகள், பெண்களுக்கான தனி நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கிட இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் எனும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது. தமிழகம் எங்கும் ஆடியோ வீடியோ சிடிக்கள், டிவிடிக்கள் மற்றும் பல நூல்கள் அடங்கிய இலவச நூலகங்கள், உலகமெங்கும் இஸ்லாத்தை எடுத்துரைக்க பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகளின் மூலம் தினந்தோறும் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள், ரமலான் மாதம் முழுவதும் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சிகள், தலைசிறந்த மார்க்க அறிஞர்களின் பலவித ஆக்கங்களுடன் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒப்பற்ற இதழ்களாக ஏகத்துவம் மற்றும் தீன்குல பெண்மணி ஆகிய மாத இதழ்கள் நாட்டு நடப்புகளை சமுதாய சிந்தனையுடன் மார்க்க நெறிமுறைகளுக்கு உட்பட்டு எடுத்துரைக்க உணர்வு வார இதழ். இது மட்டுமல்லாது எழுத்துப்பூர்வமாகவும் தொலைபேசி மூலமாகவும் சந்தேகங்களை போக்கிட தனி குழு, உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்கள் எந்த நேரத்திலும் இஸ்லாத்தை பற்றி அறிந்திட www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள். நபி வழியில் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றிட ஹஜ் பயிற்சி வகுப்புகள், மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்துபவர்களை அடையாளம் காட்டுவதற்காக பல்வேறு விவாதங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கே சவாலாக இருக்கும் வரதட்சணையை ஒழிப்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்கள். இதன் மூலமாக இறைவனை அஞ்சி வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் சாதனை நிகழ்ச்சிகள், இலவச திருமண தகவல் திட்டங்கள் மற்றும் வரதட்சணையற்ற நபிவழி திருமணங்களை ஒருங்கிணைத்து நடத்த மணப்பந்தல்கள், குடும்ப பிரச்சனையை உடனடியாக தீர்த்திட குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான ஷரியத் தீர்ப்பாயங்கள். குர்ஆன் ஹதீஸை விட்டு இந்த சமுதாயம் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழகமெங்கும் தனி மர்கஸ் அமைத்து வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா தொழுகைகள், நபி வழியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திடல்களில் பெருநாள் தொழுகைகள், பெருநாள் தினத்தன்று ஏழைகளை மகிழ்விக்க நோன்பு பெருநாளின் போது ஃபித்ரா எனும் தர்மத்தை திரட்டி தகுதியானவர்களிடம் ஒப்படைத்தல், ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி மூலம் இறைச்சி மற்றும் தோள்களை திரட்டி ஏழைகளுக்கு உதவுதல், மார்க்க அறிஞர்களை உருவாக்கிட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தௌஹீத் அடிப்படையிலான கம்ப்யூட்டர் மற்றும் தொழில் பயிற்சியுடன் கூடிய இஸ்லாமிய கல்லூரிகள், உலக கல்வியுடன் மார்க்க கல்வியை போதிப்பதற்காக முதல் கட்டமாக அல் ஃபுர்கான் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், மாவட்டந்தோறும் தர்பியா எனும் நல்லொழுக்க பயிற்சி முகாம்கள், பலதரப்பட்ட பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவ மாணவிகள் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள். இப்பயிற்சி வகுப்புகளில் இஸ்லாமிய கொள்கைகள், இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் போதிக்கப்படுவதுடன் கல்வி வழிகாட்டி பயிற்சியும் நடத்தப்படுகின்றன. தமிழகத்தின் பல பகுதிகளில் நடத்தப்படும் இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்புகளில் பாட நூல்கள், உணவு, தங்குமிடம், மருத்துவம் போன்ற
போன்ற அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. 10 நாள் ரிமாண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அறுக்க போற ஆடுகளுடைய கண்ணு மாதிரி அப்படியே 10 நாளா நீ ஏற்கனவே நம்மளை சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருக்கலாம, வந்திருந்தா நாங்க வசதியா எஸ்கேப் ஆயிருப்போமே. அதனால அதனுடைய பொருள் இப்படி கிடையாது. அன்றைக்கு அவங்க எதிரிகள் தான் வந்து நிற்கின்றான். ஹுவாசான் என்கிற அந்த கூட்டம் வீட்டில் உள்ள ஒட்டகங்களை கொண்டு வந்து விட வேண்டும், ஆடுகளை அள்ளி விட்டு வந்து விட வேண்டும், பெண்களும் வந்துவிட வேண்டும், யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அழைத்து விட்டு வருகின்றான். அந்த ஹுனைன் போர் வெற்றி கொள்ளப்பட்டு ஒட்டகங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றுகின்றார்கள். மகத்தான ஒரு வெற்றி சில சோதனைக்கு பிறகு. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகங்களை புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள் தெரியுமா, அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறான். வச்சுக்க 100 ஒட்டகம் ஆட்டு மந்த அப்படியே மந்தையாக அப்படியே தர்மம் செய்கின்றார்கள். பார்த்து விட்டு முகம்மது அள்ளி கொடுக்கின்றார் என்று மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறான். இப்போது ஒரே ஒரு கூட்டம், யாரு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த கூட்டம், ஆதரவளித்த அந்த கூட்டம், அன்சாரிகள் கூட்டம், அவர்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள். தெளிவாகவே சொல்லி விடுகின்றார்கள், எங்களுடைய வாளில் உள்ள அந்த இரத்தம், சொட்டுகின்ற அந்த இரத்தம், கொட்டுகின்ற அந்த இரத்தம் உறைந்து போய்விடவில்லை, அது காய்ந்து விடவில்லை. அதற்குள்ளாக அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு ஒட்டகம் என்றால் சாதாரணமாக இன்றைக்கு ஸ்கார்பியோ, டாடா சியரா, டொயோட்டோ இதற்கு சமமானது ஒட்டகம் என்றால், அவ்வளவு விலை பெருமானம் மிக்கது. இவ்வளவையும் அள்ளி கொடுத்து விட்டார்கள், எங்களை கண்டுகொள்ளவில்லை என்று அன்சாரிகள் வருத்தப்படுகின்றார்கள். இந்த வருத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் சேர்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காதலையும் அன்சாரிகள் வருத்தப்படுகின்றார்கள் என்ற இந்த செய்தி போய் சேர்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே சொல்கின்றார்கள், அந்த அன்சாரிகளை எல்லாம் ஒரு கூடாரத்திலே ஒன்று திரட்டுங்கள், நான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய தோழர்கள்ல சஹாபாக்கள்ல பெரும் விஐபிகள்லாம் இருப்பாங்களே, அவங்களை கூட ரசூலுல்லாஹ் கண்டு கொள்ளல. அந்த அன்சாரிகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கலந்துரையாடுகின்றார்கள். அல்லாஹ்வை புகழ்றாங்க, வாழ்த்துறாங்க, பாராட்டுகின்றார்கள். பாராட்டி விட்டு அந்த நேரத்திலேயே மூத்த சஹாபாக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஒன்றும் குறைபடவில்லை, ஏதோ இந்த சின்ன பிள்ளைகள், இந்த இளவட்டம் தான், இந்த வாலிப பிள்ளைகள் தான் கொஞ்சம் ஏதோ வருத்தத்தில் பேசிட்டாங்க, நாங்க ஒன்றும் பேசல அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட அவர்கள் தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள், அலம் ஆதீக்கும் துல்லாலன் ஃபஹதாக்குமுல்லாஹ், நான் நீங்கள் எல்லோருமே வழிகேட்டில் இருக்கும் போது உங்களிடத்தில் வரவில்லையா? நான் வந்த பிறகு அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி தந்தானா இல்லையா கேட்கின்றார்கள். ஆமா என்று சொல்கின்றார்கள். வஆலதன் ஃபஅக்னாகுமுல்லாஹ், நீங்கள் வசதி இல்லாதவர்களாக இருந்தீர்கள், நான் வந்த பிறகு உங்களை அல்லாஹ் தஆலா
செழிப்பாக்கினானா இல்லையா கேட்கின்றார்கள். ஆமா. வாதான் ஃபல்லல்லாஹு பைன குலூபிக்கும், ஒருவருக்கொருவர் நீங்கள் விரோதிகளாக முட்டி மோதி கொண்டிருந்தீர்கள். அந்த மக்களாகிய உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா இதய பாச பிணைப்பை ஏற்படுத்தினானா இல்லையா கேட்கின்றார்கள். ஆமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் நான் சொல்வதற்கு பதில் சொல்லுங்கள், என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள். சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் தான் உபகாரம் சொந்தம் என்றெல்லாம் அவர்கள் இறை தூதரை பற்றி சொல்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, லவ் ஷீத்தும் குல்தும், உங்களுக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்கின்றது. அப்படி சொன்னீர்கள் என்றால் நீங்கள் உண்மைதான் சொல்லி இருக்கின்றீர்கள், அதை நாங்களும் மறுக்க மாட்டோம். அதைத்தனா முகத்தவன், மக்கா உங்களை பொய்ப்படுத்தி துரத்தியது. ஃபஸத்தக்னா, மக்கா துரத்தியது, மதீனாவாகிய நாங்கள் உங்களை நம்பினோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது. வ மக்தூலன் ஃபனஸர்னாக், துரோகம் இழைக்கப்பட்டு வந்தீர்கள், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறது. தரீதன் ஃபஆவைனாக், தூக்கி வீசப்பட்டீர்கள், உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கின்றது. வாயிலன் ஃபஅக்னைனாக், நீங்கள் பஞ்ச பராரியாக வந்தீர்கள், உங்களை நாங்கள் வசதி மிக்கவர்களாக ஆக்கினோம், அடைக்கலம் கொடுத்து வாழ வைத்தோம், உதவினோம். அன்சாரிகள் அப்படி செய்தாங்க. தங்களுக்கு 2 மனைவிகள் இருக்கின்ற பொழுது அந்த மனைவியர்களை பார்த்து, எந்த மனைவி உங்களுக்கு அழகாக தெரிகின்றார்களோ அந்த மனைவியை சொல்லுங்கள், நாங்கள் விவாகரத்து செய்து தருகிறோம், இதா இருந்த பிறகு அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் அன்சாரிகள். எங்களுடைய சொத்துக்களை நீங்கள் பாதியாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள். அப்படிப்பட்ட இந்த அன்சாரிகள், அவர்களுடைய உள்ளம் இன்றைக்கு ஹுனைன் போர்க்களத்தில் பங்கு வைக்கப்பட்ட இந்த பொருளாதாரத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நமக்கு தரலையே என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. அந்த வருத்தத்தை வெளிப்படுத்த முடிகின்றார்கள். இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லவ்லல் ஹிஜ்ரத்து, ஹிஜ்ரத் என்று மட்டும் ஒன்று இல்லை என்றால், லகுன்து மினல் அன்சார், லகுன்து இம்ரான் மினல் அன்சார், நான் அன்சாரிகள் ஒருவராகவே ஆயிருப்பேன். மக்கள் எல்லோரும் ஒரு பாதையை நோக்கி சென்றார்கள் என்றால் நான் இந்த அன்சாரிகள் ஒரு பாதையில் சென்றால் அந்த பாதையில் தான் செல்லுவேன் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம அர்ஹமில் அன்சார், யா அல்லாஹ் இந்த அன்சாரிகளுக்கு நீ அருள் செய், வர்ஹம் அப்னாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு நீ அருள் செய், அல்லாஹும்ம அர்ஹம் அப்னால் அன்சார், அன்சாரிகளுடைய பேர பிள்ளைகளுக்கு நீ அருள் செய் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கள் எல்லோரும் தங்களுடைய ஆடுகளையும் ஒட்டகங்களையும் தங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து செல்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு எண்ணெய் கொண்டு செல்கின்றீர்கள் என்று சொன்ன உடனே அப்படியே அந்த அன்சாரிகள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுடைய தாடிகள் எல்லாம் நனைய ஆரம்பித்து விட்டன. இதை நான் எதற்கு குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? அன்றைக்கும் மக்காவில் இருந்து வந்தவர்களுக்கும் மதீனாவில் உள்ள அந்த முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படுவதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு தருணம். இந்த தருணத்தில் எது அவர்களை ஒன்றுபடுத்தியது? சிந்தித்து பாருங்கள். இந்த குர்ஆனும் இந்த ஹதீஸும் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சுவனத்தில் நீங்கள் எங்களோடு ஒன்றாக இருப்பீர்கள். அதான அதனுடைய அர்த்தம். என்னை நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு கொண்டு செல்கின்றீர்கள் என்றால், கருணாநிதி சொல்வார், முஸ்லிம்களுக்கு நான் தொகுதியில் இடம் கொடுக்கவில்லை, ஆனால் என்னுடைய இதயத்தில் இடம் கொடுத்திருக்கிறேன். எதுக்கு? அந்த மாதிரி சொன்னாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அதற்கு அந்த அர்த்தமா? கிடையாது. உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு செல்கின்றீர்கள் என்றால் சுவனத்தில் உங்களோடு நான் சேர்ந்திருப்பேன் என்ற அர்த்தம். அப்படி சொன்ன உடனே ஆகிரத்து எங்களுக்கு போதும், இந்த ஒட்டகங்கள் எங்களுக்கு தேவையில்லை, இந்த ஆடுகள் எங்களுக்கு தேவையில்லை, இந்த உலகம் எங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் போதும். ரலீனா பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் ஹில்லம் கஸ்மா, அதையே பங்காக நாங்கள் திருப்தி கொள்கின்றோம் என்று சொல்லி
அன்றைக்கு அவர்களை இணைத்தது எது? இந்த குர்ஆன் தான். பிரிந்து கிடந்த அவர்களை, அது இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி ரத்தம் சிந்திய அந்த நபித்தோழர்கள், அவங்க வருத்தப்பட்டதுல நியாயம் இருந்துச்சு. உஹது போர்க்களத்தில் சண்டை போட்டதை நான் சொன்னேன். அப்படி சண்டை போட்ட அந்த மக்கள், ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி உதிரம் சிந்த அந்த மக்கள், ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி அடைக்கலம் கொடுத்த அந்த மக்கள், இப்படி அந்த பொருளாதாரத்தை எதிர்பார்த்ததுல ஒரு நியாயம் இருக்கிறது. அவர்கள் மனம் காயம்பட்டதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் புரிந்து கொண்டார்களா இல்லையா? இந்த உலக பொருளாதாரம் அவர்களை பிரிக்கவில்லையே. ஏன் பிரிக்கவில்லை? இந்த குர்ஆனும் ஹதீஸும், இந்த ரெண்டும் தான் அவர்களை அன்றைக்கு ஒன்றுபடுத்தியது. இது ஒரு பிரிவினை ஏற்படக்கூடிய ஒரு கட்டம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே தவிர்க்கப்பட்டது. இது போன்ற ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடக்குது. அன்சாரி தோழர்கள் ஒருவர் முஹாஜிர்களை சார்ந்த ஒருவருடைய பித்தட்டில் முஹாஜிர்களை சார்ந்த ஒருவர் தட்டி விடுகின்றார் தமாஸ்காக வேண்டி. அது சண்டையாகி போச்சு. இப்போ அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் பாருங்க, நாம இந்த பராரிகளை மக்காவிலிருந்து வந்த இந்த பராரிகளை மதினாவில் வச்சு வாழ வச்சிருக்கோம். வளர்த்த கடா மார்பில் பாயுதடா என்பது போன்று இவங்க நடந்துக்கிடுறாங்க. மதீனத்தி கண்ணியவான்களாகிய நாம் இந்த அற்பர்களை, இந்த பக்கீர்களை, பஞ்சைகளை மதினாவுக்கு போனவனை துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஸைத் இப்னு அர்கம் என்ற நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து சொல்றாங்க, இப்படி அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இந்த போர்க்களத்தில் இப்படி சொல்கிறார் என்று தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை கூப்பிட்டு, நீ இப்படி பேசினாயா என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் மீது சத்தியமா நான் பேசல அப்படின்ட்டான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸைத் இப்னு அர்கம் இடத்தில் கடுமையான கோபம் கொள்கின்றார்கள். தவறான தகவலை தந்துட்டார் ஸைத் இப்னு அர்கம் என்று சொன்ன உடனே ஸைத் இப்னு அர்கம் ஆத்திரப்பட்டு ஒரே அழுக, அல்லாஹ்வுடைய தூதர் எதிரியுடைய சொல்லை கேட்டு என்னை பொய்யன் என்று சொல்லிவிட்டார்கள், என்னால் தாங்க முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு அழுகின்றார்கள். இப்படி அழுது கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹ் செய்தியை குர்ஆனிலே அருளுகின்றான். இதா ஜாக்கல் முனாஃபிகூன, நபியே முனாஃபிகீன்கள் உங்களிடத்தில் வந்தால், காலூ நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அல்லாஹ் சாட்சி சொல்கின்றான் இந்த நயவஞ்சகர்கள் பொய்யர்கள். ஸைத் இப்னு அர்கமுக்கு சந்தோஷமாயிருச்சு, நான் சொன்னது உண்மையாகி போச்சு என்று. இப்ப இந்த நேரத்தில் இந்த செய்தியை சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் இந்த அன்சாரியுடைய தோழர்ல முஹாஜிருடைய தோழர், அன்சாரியுடைய தோழருடைய பித்தட்டில் ஒரு முஹாஜிர் தட்டினார. அந்த நேரத்தில் ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தௌஹா, இதை விட்டு விடுங்கள், ஃபைன்னஹா முன்தினத்துன், இது நாட்டம் முடித்த காரியம். என்ன ஒரு அற்ப செயலுக்கு நீங்கள் சண்டை போடுகின்றீர்கள். அன்சாரிகளே வாங்க அப்படின்னு சண்டை அழைக்கிறாங்க. முஹாஜிர்கள் நீங்க வாங்க என்று அழைக்கின்றார்கள். இப்படி அழைத்து ரெண்டு பேர்களும் பிரிவினை ஆகக்கூடிய ஒரு கட்டம் இது தடுக்கப்பட்டு விட்டது குர்ஆனின் மூலமாக. அதையும் நாம் பார்க்கின்றோம். சரி, ரசூலுல்லாஹ் இருந்ததுனால தான் இந்த எஃபெக்ட், அவங்க இறந்து போனால் அது இருக்காது என்று நினைக்கலாம் அல்லவா? பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இறந்த உடனே இப்போது அடுத்த ஆட்சி தலைவர் யார் என்ற பிரச்சனை வருகின்றது. இந்த பிரச்சனை வரக்கூடிய அந்த கட்டத்தில் அன்சாரிகள் சொல்றாங்க, நாங்க தான் ஆட்சிக்கு தகுதி. ரசூலுல்லாஹ்வுக்கு இறை தூதருடைய அந்த ஸ்தானத்தில் யார் வர முடியாது. ஆனா அவங்க ஆட்சி தலைவராக இருந்திருக்கிறாங்களே, அந்த பொறுப்புக்கு நாங்கள் வருவோம் என்று அன்சாரிகள் போட்டி போட்டுக் கொள்கின்றார்கள். முஹாஜிர்களும் போட்டி போட்டுக் கொள்கின்றார்கள். இந்த நேரத்தில் பிரிவதற்கு அழகான ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தர்ப்பம். பிரிஞ்சு போய் விடலாம், இஸ்லாம் உடைந்து விடலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகின்றது.
இந்த நேரத்தில் அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் அவர்களை ஒன்றுபடுத்தியது எது? அபூபக்கரை தான் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு முன்னிறுத்தினாங்க. இதெல்லாம் சமிக்கினை, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஜாடைகள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அபூபக்கருக்கு தான் அந்தஸ்தை கொடுத்தார்கள் என்று தெரிந்து சில முன்னறிவிப்புகளையும் வைத்து அவர்கள் முடிவு செய்து அபூபக்கரை ஆட்சி தலைவராக அமைத்து விடுகின்றார்கள். உலக வரலாற்றில் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அகதிகளை இன்றைக்கு பாம்பேல என்ன நடக்குது? மராத்தியர்கள் மராட்டியர்களுக்கு தான், பாம்பே உள்ள மக்களுக்கு தான். யார் சொல்றா? நவநிர்மாண் சேனா, அதே போல சிவசேனா, இவர்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்து பல பகுதிகளில் இருந்து பாம்பேல வந்து கூஞ்சிருக்கிறாங்க. அடிச்சு விரட்டுறானா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு வெறிப்பிடித்த இந்த மக்களை இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஆனா அங்க பாருங்க, மக்காவிலிருந்து வந்த அந்த அகதிகளுக்கு ஆட்சி தலைவர் பொறுப்பை அப்படியே அன்சாரிகள் லட்டு மாறி தூக்கி கொடுத்து 4 கலிஃபாக்களும் குறைஷ்கள்ல உள்ளவங்க தாங்க, மக்காவில் உள்ளவங்க தான். கட்டுப்பட்டாங்களா இல்லையா? எது ஒன்று இணைத்தது? இந்த குர்ஆன். அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, ஃபஸ்பஹதும் பினிஅமதி இஹ்வானா, அவனுடைய இஸ்லாம் என்ற அந்த அருட்கொடையை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த அடிப்படையில் அவர்களை ஒன்றுபடுத்தியது எது? சிந்தித்து பாருங்கள். இந்த குர்ஆனும் ஹதீஸும் தான். எனவே ஓரிரை கொள்கை தான் மக்களை ஒன்றிணைக்கும். நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒற்றுமை கோஷம் என்பது இருக்கின்றது, இது எப்படி என்றால், மழை பெய்யும் போது முகடுகள்ல ஓடுகள்ல அங்கங்க ஓட்டையின் வழியாக தண்ணீர் வருமே, அதை ஏதோ கொஞ்சம் சிமெண்ட் வச்சு அடைக்கிற மாதிரி நாம சொல்ற மாதிரி அந்த முகட்டையே மாற்றி நல்ல காங்கிரீட்டாக போடுறது. அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். தௌஹீத் ஜமாத் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாங்களும் சொல்கின்றோம், எப்பா மௌலிது ஓதக்கூடிய வீடுகளில் போய் நீ சாப்பிடாத, அந்த சபையில போய் உட்காராத. இது பிரிவினை தான். வரதட்சணை வாங்கக்கூடிய அந்த கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறாத. பெண் வீட்டில் விருந்து வைச்சால் அந்த விருந்தில் போய் கலந்துக்கிறாத நாங்கள் சொல்கின்றோம். அது போன்று ஒரு மேடை, அந்த ஸ்டேஜில் நீங்கள் உட்கார்ந்திருக்கும் போது அதுல பல அமைப்புகளையும் சேர்ந்து, தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் மேடையை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காது. அப்படி யாராவது மேடையில பேச வைக்க வேண்டும் என்றால் தௌஹீத் ஜமாத் தான் இறுதியாக. ஏன் இதற்கு சொல்றேன் தெரியுமா? இறுதியாக தௌஹீத் ஜமாத் தான் அந்த இதுவரைக்கும் ஏதாவது தப்பாக பேசிவிட்டால் பதில் சொல்லும். அதற்கு தக்க அந்த மேடை அரசியல்வாதிகளோடு நாங்களும் மேடை பகிர்ந்திருக்கோம். மேடை கட்டுப்பாடு எங்கள்கிட்ட தான். இன்றைக்கு மீலாது விழா பார்க்குறீங்களா? ஹதீத்களை சொல்றாங்க. என்னென்ன ஹதீத்? எல்லாருமே சேர்ந்து பிற மத சகோதரர்களையும் அழைக்கிறாங்க. படித்தவங்களும் இருப்பாங்க, கூப்பிடுறீங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சில சம்பவங்களை அவிழ்த்து விட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வை புகழ்கின்றோம் என்று பெயரில் அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்தால் ஒரு மால். யாரு படிக்கிறாரு? ஹனீஃபா படிக்கிறார். என்ன சம்பவம்? ரசூலுல்லாஹ் தினந்தோறும் வருவாங்களாம். வரும் பொழுது ஒரு அம்மா மேல இருந்து குப்பையை கொட்டுவாங்க. இப்படி தினந்தோறும் குப்பையை கொட்டு ரசூலுல்லாஹ் குப்பையை வாங்கிட்டே பள்ளிவாசலுக்கு வருவாங்க. இவன் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கிறான். இப்படி ஒரு நாள் குப்பை விழவில்லை என்ற உடனே ஏன் ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்த்தால் அந்த அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை. ரசூலுல்லாஹ் உடனே அந்த வீட்டில் போய், எப்படிமா இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? உடல்நலம் எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கம்பா, சுகமா இருந்துட்டு இந்த மாதிரி காய்ச்சல் ஆகி போச்சு, ஏதோ ஒரு பதிலை சொல்றாங்க. நீ யாரப்பா? இங்கதான் சஸ்பென்ஷன் உடைகின்றது, கிளைமாக்ஸ் இங்க தான். இவ்வளவு நாளும் நீங்கள் யார் மீது குப்பைகளை மழையென அருவியென பொழிந்தீர்களோ அதை நான் என்னுடைய தலையில்
வாங்கி கொண்டேனோ அந்த சகோதரன் தான் நான். அந்த முகமதா நீ? இப்படி தங்கமான ஒரு ஆளை நான் கண்டதில்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். உடனே இது ஒரு சம்பவமா? இது பொய்யான ஒரு சம்பவம் கிடையாதா? மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார். தெரிந்தே என் மீது யார் ஒரு பொய்யை சொல்கின்றானோ அவன் நரகத்தில் முன்பதிவு செய்து கொள்ளட்டும். சொல்றாங்களா இல்லையா? அப்ப நாம என்ன பார்க்கிறோன்னா, இது ஒரு பொய்யான சம்பவம். இந்த சம்பவத்தை டாக்டர் கலைஞர் கருணாநிதி பேசுறாருன்னு வைங்க, அவர் தான் இறுதி பேச்சாளர். கேட்டு அவன் போயிடுவான். பதில் சொல்றதுக்கு டைம் இருக்குமா? அதனால தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்து அதெல்லாம் முடியாது. ஸ்டேஜ் கண்ட்ரோல் எங்கள்கிட்ட இருக்கணும். இது பொய்யான ஹதீஸ் என்றால் அந்த மேடையிலேயே சொல்லுவோம். இதுதான். அப்ப நாம இது போன்ற இந்த முடிவுகளை எல்லாம் எடுத்ததற்கு ஒரு காரணம் எல்லாம் ஏகத்துவ தான். இதுல சில பிரிவினைகள் வரத்தான் செய்யும். நாளை மஹ்ஷர்ல அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடத்தில் காட்சி அளிக்கின்றான். காட்சி அளித்த உடனே ஒரு சத்தம் ஒன்று, காட்சி அளிப்பதற்கு முந்தி ஒரு சத்தம் ஒன்று வரும். யார் யார் என்னென்ன தெய்வங்களை வணங்கலாங்க அவங்கெல்லாம் அவங்க கூட போங்கன்னு ஈசா இப்னு மரியமுடைய குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாக ஆக்கியவங்க அவங்க வருவாங்க. உசைரை கடவுளாக ஆக்கினவங்க. அதே போல இந்த ஆத்தங்கரை, இந்த குளத்தங்கரை, கடற்கரை, இதெல்லாம் அந்த செட்டுகள்லாம் வரும். அவங்கள அப்படியே காட்டப்படும். அவங்க உண்மையிலே நல்லவங்களா இருந்தா அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்களுடைய தோற்றம் காட்டப்படும். அப்படியே இவங்க போய் பின்பற்றி போயிடுவாங்க. ஒரே ஒரு கூட்டம் மட்டும், இந்த கூட்டம்லாம் போகும்ல, இந்த பீரு, செய்யது, தங்கல், தோளான், துருத்தியான், லொட்டு, லொசுக்கு, ஷேக்கு எல்லாம் கஞ்சாமஸ்தான். இந்த கூட்டத்தை எல்லாம் கடவுள்னு சொல்லி இந்த நித்யானந்தாவை பார்க்குறோம் இல்லை, இது மாதிரியான ஆட்கள், ஆசாமிகள், மஸ்து பிடிச்சவங்க பேர் தான் மஸ்தான். இந்த மஸ்தான்கள் போதை உள்ளவங்க, இவங்களுடைய அந்த தோற்றத்தில் எல்லாரும் போன பிறகு ஒரே ஒரு கூட்டம் மட்டும் போக மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்படும். அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ்வுடைய அல்லது மலக்குகள் கேட்குறாங்க, எல்லாரும் போயிட்டாங்களே நீங்க ஏன்டா அடிக்கிறீங்க? அப்போ அந்த மக்கள் சொல்லுவாங்களா, உலகத்தில் கொடுக்கல் வாங்கல் இருந்தது, கொள்வினை கொடுப்பனை இருந்தது, தொழிலாளி முதலாளி என்ற உறவு இருந்தது, எங்களுடைய தேவையெல்லாம் பணக்கார வர்க்கத்தில் தான் இருந்தது. அப்படி தேவை இருந்தும் ஃபாரக்கனன் நாச, நாங்கள் மக்களை பிரிந்திருந்தோம். இன்றைய தினத்தில் தேவையை விட அன்றைய தினத்தில் எங்களுக்கு தேவை அதிகம். அப்போதே நாங்கள் பிரிந்திருந்தோம் எனும்போது இப்போது இவரோடு சேர்ந்து நாங்கள் போவோமா? போகவே மாட்டோம் அப்படிமா. அப்ப அல்லாஹ் கேட்பானா, உங்களுடைய லட்சியம் தான் என்ன? எங்களுடைய இறைவனை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுடைய இறைவனுடைய அடையாளம் என்ன? அவனுடைய பாதம் என்று மக்கள் சொல்வாங்க. அது எங்க பார்த்துக்கிட்டீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். திருக்குர்ஆனில் நீதான் சொல்லி இருக்கின்றாய், யௌம யுக்ஷஃபு அன் சாக் வ யுதுஊன இல சுஜூத். இறைவனுடைய அந்த திருப்பாதம் அன்றைக்கு திறந்து காட்டப்படும் அந்த நாளில் மக்கள் சஜதாவுக்காக வேண்டி அழைக்கப்படுவார்கள் என்று சூரத்துல் கலமிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நீதான் எங்களுடைய இறைவன் என்று அல்லாஹ் அந்த பாதத்தை திறந்து காட்டுவான். இந்த அடையாளத்தை சொல்லுவாங்க மக்கள். சொன்ன உடனே பாதத்தை திறந்து காட்டுவாங்க. இப்போ நாம என்ன பார்க்கிறோம்? இந்த உலகத்தில் நாம இப்படி மௌலிது சபையில கலந்து கொள்ளக்கூடாது, வரதட்சணையில கலந்து கொள்ளக்கூடாது, தர்காவுக்கு போகக்கூடாது என்றெல்லாம் சொல்கின்றோமே, இந்த மர்மையில வெற்றி பெறுவதற்காக வேண்டித்தான் இதையும் நாங்கள் சொல்கின்றோமே தவிர, ஓரிரை கொள்கைக்காக வேண்டித்தான் இதை சொல்கின்றோமே தவிர வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை என்று கூறி, இந்த ஓரிரை கொள்கையின் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபகம் முழுவதையும் ஒன்றிணைத்தார்கள். இதுதான் நிரந்தரமானது. இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒற்றுமை என்பது கோஷம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்